students, in the video நம்ம 12th standard computer science chapter 5 pythonல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம், which is literals. Literalsனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, literal is a raw data given to the variable or constant. ஏதோ ஒரு பர்టిక్యులர் வேரியபிள் இல்ல ஒரு ஐடென்டிஃபையருக்கு நீங்க கொடுக்கிற வேல்யூ. இப்போ ஏன்றது ஒரு ஐடென்டிஃபையர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு நான் இப்போ a = 5 ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 5ன்றது ஒரு லிட்டரல். ஓகே, எஸ். இப்போ a = பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்றது வேரியபிள் ஈக்குவல் டு பைத்தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரல். ஓகே, இப்போ a = ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ஏன்றது வேரியபிள் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், அது ஒரு பூலியன் லிட்டரல். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் என்ன வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குறனோ இல்லை ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறனோ, ஓகே, ஸோ அந்த டேட்டாவை தான் வந்து பார்த்தோன்னா we call it as a literals. லிட்டரல்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன். நியூமரிக் லிட்டரலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப் இருக்குது. ஓகே, ஸோ இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ், இதை பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக படிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னன்றதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, நியூமரிக் லிட்டரலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ இருக்கலாம். இன்டீஜர் வேல்யூனா ஒரு முழு நம்பர், ஒரு ஹோல் நம்பர். ஓகே, இப்போ 5ன்னு சொல்கிறேன், 10ன்னு சொல்கிறேன், 20ன்னு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஹோல் நம்பர். ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்கள் 5.5 டெசிமல் பாயிண்ட் வச்சு வருது அப்படின்னா அதெல்லாம் ஃப்ளோட்டு. காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அல்ஜீப்ராலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1 + 2.5j இப்படி சொல்லுவீங்க இல்லையா. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த நியூமரிக் லிட்டரல். ஸ்ட்ரிங் லிட்டரல்னா என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் கேரக்டர் அப்படி வந்துச்சுன்னா அது சிங்கிள் கோட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்டரல். அதே போல் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது டபுள் கோட்ஸ் கொடுத்துருப்போம். இல்லை 2-3 லைனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தா ட்ரிபிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் லிட்டரல். பூலியன் லிட்டரல்னா நம்ம கொடுக்குற வேல்யூ ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் லிட்டரல். இதுக்கு ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது புரியும். ஓகே, எஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் லிட்டரல். நியூமரிக்னா சொல்லியாச்சு, நியூமரிக்னா என்ன, நம்பர்ஸ். ஓகே, அப்போ இந்த லிட்டரலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் என்னவாக இருக்கும், டிஜிட்ஸாக இருக்கும், நம்பர்ஸாக இருக்கும். தட் ஆர் இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, அன்சேஞ்ச். ஓகே, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அப்படி சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ஒன்ஸ் கொடுத்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் கண்டெயின் டிஜிட்ஸ் எல்லாம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதில் ஃபுல்லாக நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே ஒரே எக்ஸாம்பிளில் 3த்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக். ஸோ நியூமரிக்கில் இருக்கிற இன்டீஜர். இந்த 3 லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு. இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். 3த்தையும் ஒரே ப்ரோக்ராமில் சிம்பிளாக எழுதியிருக்கேன். உங்கள் புக்கில் இருக்க ப்ரோக்ராம் தான், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி சிம்பிளாக எழுதியிருக்கேன், ஸோ தட் அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் a = இப்படி ஒரு ஓ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பைனரி நம்பர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, 1010 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு தான் உங்களுக்கு 1010. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8421 இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8421 11th ஸ்டாண்டர்ட்லே. இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1010 அப்படின்னா 1010 0க்கு வேல்யூஸ் இல்லை. ஓகே, 1ஓட மேலே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 1க்கு மேலே 8 இருக்குது, இதை விட்டுடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு மேலே 2 இருக்குது. 8 + 2 என்னது 10. அப்போ இந்த பைனரிக்கு வேல்யூ என்னென்னா 10. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் b = 100. இது வந்து நார்மல் டெசிமல் நம்பர். ஓகே, நார்மல். ஓகே, டெசிமல் நம்பர்லாம் சொல்ல வேணாம், நார்மல் நம்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ், அது டெசிமல் லிட்டரல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வரப்போ டெசிமலாக நீங்கள் பாயிண்ட்டுன்னு நினச்சிப்பீங்க. ஓகே, ஸோ அப்படி கிடையாது. இது ஒரு நார்மல் நம்பர். 100ன்றது 100ஆகவே எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 வேல்யூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏல இப்போ என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால் 10 இருக்குது. பைனரியை வந்து பார்த்தோன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஐ மீன் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிரிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் கன்வர்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆக்டல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், அந்த மாதிரி அந்த டெசிமலை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரிண்ட்டு இங்கே டபுள் கோட்ஸ் இருக்குது, அப்படியே பிரிண்ட் ஆகுமா, இன்டீஜர் லிட்ரல் கோலன் அது வரல டபுள் கோட்ஸில் இருக்குது. ஓகே, அது அப்படியே நான் அந்த இடத்துல எழுதுகிறேன்.
integer literals colon. ஓகே, எழுதிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறோம், ஏ பிரிண்ட் பண்ணணும், கமா ஏவை பிரிண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிஏ பிரிண்ட் பண்ணுங்கள். ஏல பைனரி இருக்குது, பைனரி அப்படியே பிரிண்ட் ஆகாது, பைனரி வந்து டெசிமலாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ, 10. ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு கமா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கமா கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து கமா வராது, ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்ன இருக்குது, 100. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 100. ஓகே, அப்போ இன்டீஜர் லிட்ரல் கோலன் 10 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 100. இதுதான் இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், float 1 is equal to 10.5. நான் முன்னாடியே சொன்னேன் floatனா டெசிமல் பாயிண்ட் வச்சு வர்றது தான் வந்து floatன்னு சொன்னேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், float 2 is equal to 1.5 எக்ஸ்போனண்ட். இது e power 2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா 1.5 into 10 power 2 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஈனா 10, பக்கத்தில் 2னா பவர். ஓகே, அப்போ இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுங்க, 1.5 into 100. ஓகே, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா 150.0 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதை வந்து float 2க்கான வேல்யூ. ஓகே, float 1க்கான வேல்யூ என்ன, 10.5, float 2க்கான வேல்யூ 150.0. ஓகே, ஸோ அப்போ இதில் டபுள் கோட்ஸுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும், float literal float literals colon float 1ல வேல்யூ என்ன, 10.5 அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் float 2ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல என்னது, 150.0 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 150.0. ஸோ உங்களுக்கு அப்படி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் இந்த அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க இல்லையா, x is equal to இதில் பாருங்கள் 1 + 3.14j. இது மாதிரி கேரக்டரோட பக்கத்தில் வந்து பார்த்தா நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் அன் இமேஜினரி நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜினரி நம்பர் தனியாக பிரிண்ட் ஆகணும், ரியல் நம்பர் தனியாக பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 பிரிண்ட் எழுதுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தா உங்கள் புக்கில் ஒரே பிரிண்ட்டில் எழுதியிருப்பாங்க. இது வந்து நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக 2 பிரிண்ட்டில் எழுதியிருக்கேன். இதுவும் தப்பு கிடையாது உங்களுக்கு. ஓகே, எஸ், பாருங்கள், பிரிண்ட்டு டபுள் கோட்ஸுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுமா, இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு எக்ஸ் டாட் இமேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸில் இருக்கிற இமேஜினரி நம்பர் மட்டும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3.14ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து இதோட அப்போ ஆன்சர் இந்த இடத்துல எழுதிடுறேன், 3.14 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த பிரிண்ட் என்ன, ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, டபுள் கோட்ஸில் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்ஸ் டாட் ரியல், இதான் எக்ஸு, எக்ஸில் இருக்கிற ரியல் நம்பர் இது அப்போ 1, அந்த 1 இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் நியூமரிக் லிட்ரல். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 3 லைனாக எழுதியிருக்கேன். நடுவில் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இது என்னென்னா இது வந்து உங்களுக்கு இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போதே எந்த பார்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். இப்படியே ப்ரெசென்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் இது ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர்னு என்ன அர்த்தம், இப்போ ஏ மட்டும் சொல்கிறோம் அது ஒரு கேரக்டர், இப்போ இசட் சொல்கிறோன்னா அது ஒரு கேரக்டர், ஒரே ஒரு லெட்டரை தான் நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னா ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் சரௌண்டட் பை கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ ட்ரிபிள் கோட்ஸோ ஏதோ யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் கோட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், டபுள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுவோம், ட்ரிபிள் எப்போ யூஸ் பண்ணுவோன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தோன்னா ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், கேர்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு ஏ மட்டும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஒரே சிங்கிள் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம்.
டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பட் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ அப்போ ஒரு வேரியபிள் அதுக்கு ஒரே ஒரு கேரக்டர் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன், அதனால் அது சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிங்குன்றது கீவேர்ட். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் பைத்தான் லாங்குவேஜ். இதில் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கா, இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு எல்லாமே ஒரு தனி கேரக்டர்ஸ். ஓகே, இது மாதிரி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் இது சிங்கிள் லைனில் இருக்குது பாருங்கள், this is single line. அப்போ டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்க போகிறீங்க, ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள் நான் 2 லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 லைனுக்கு நான் இங்கே பாருங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ ட்ரிபிள் கோட்ஸோ இதெல்லாம் எந்தெந்த வேரியபிள் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கேரை பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், மல்டி லைனை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் கேர்னு சொல்கிறேன். கேர்னா கேர் பிரிண்ட் ஆகாது, கேரில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டுக்கு அவுட்புட் என்னென்னா ஏ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸு பைத்தான் லாங்குவேஜ் எது பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்? பிரிண்ட்டு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரிங்ஸ்னால் ஸ்ட்ரிங்ஸ் பிரிண்ட் ஆகாது, இதில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். பைத்தான் லாங்குவேஜ்ன்றது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி லைனை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். மல்டி லைனில் இருக்க மல்டி லைன் பிரிண்ட் ஆகாது, இதில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ மல்டி லைனில் இருக்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சுங்களா? ஓகே, பைத்தான் இஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே நீங்கள் 2 லைன் கொடுத்ததுனால இங்கேயும் 2 லைன் வரும்னு கிடையாது. ஓகே, இங்கே வந்து அந்த விண்டோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரல வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டி லைன் அதில் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் லிட்ரல். பூலியன் லிட்ரல்னால் முன்னாடியே சொன்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அதான் பூலியன் லிட்ரல். Boolean literals can have any of the 2 values, true or false. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அது பூலியன் லிட்ரல். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் boo1 is equal to true. இப்போ எதுக்குன்னா நம்ம வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ்னு கொடுத்தா அது பூலியன் லிட்ரல். ஓகே, இப்போ boo1 is equal to true, boo2 is equal to falseன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆன்சர் ட்ரூ ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு? இப்போ ட்ரூ வந்து boo1ல் ஸ்டோர் ஆயிருக்கு, ஃபால்ஸ் வந்து பார்த்தா boo2ல் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். பிரிண்ட்டில் பாருங்கள் டபுள் கோட்ஸ் எடுத்து அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் என்ன இருக்குது? boo value 1 equal to boo1ல் என்ன இருக்குது? ட்ரூன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள் பிரிண்ட்டு டபுள் கோட்ஸ் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகுமா? boo value 2 is equal to boo2ல் என்ன இருக்குது? ஃபால்ஸ். அப்போ அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.